தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் பவா நதியில் போற்றி சொல்லடியோ. வணக்கம் அனைவருக்கும் ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் ரொம்ப முதல் முறையாக ஊர் கூடி பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். இந்த முயற்சிக்கு இன்றைக்கி இங்கே 40 குடும்பங்கள் விறகு அடுப்பு வச்சு அதில் பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் முதல் முறையாக ஆஸ்டின் நகரத்திலேயே இந்த மாதிரி ஊர் கூடி பொங்கல் வைக்கிறதுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம ஒரு 2-3 வருடங்களாகவே நம்ம முயற்சி பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு ஃபயர் மார்ஷலுடைய அனுமதி கிடைக்காததுனால இதை செய்கிறதுக்கு இந்த வருஷம்தான் நம்மளுக்கு அமைஞ்சுது. இந்த நிகழ்ச்சியை ஆஸ்டின் ஹிந்து டெம்பிளில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஹிந்து டெம்பிள்லேருந்து நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் இங்கே ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுது. அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கணும். நம்ம இதனுடைய ஒரு பகுதியாக நம்ம உரியடி போட்டி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பின்னால் நம்ம கும்மி நடனம் நடந்தது, பறை இசை நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொங்கல் வைக்கும்போது மக்கள் எல்லாம் சேர்ந்து குலவை இட்டு பொங்கல் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நிறைய பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்தியாவில் கூட இப்போல்லாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. எங்களோட சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் நாங்கள் இங்கே பார்க்குறோம். கிராமத்துக்கே போன மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது கனவாக நிஜமானே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோலப்போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைங்க எல்லோரும் சிலம்பம் பண்ணினாங்க, கும்மி நடனம் ஆடினாங்க. இது எல்லாமே இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல், ஜாக்கெட் கூட போடாமல் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழகாக நம்மளுடைய பாரம்பரியத்தின் முறைப்படி அந்த குழந்தைங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது அது நம்மளுக்கு இன்னும் மேலும் உற்சாகத்தையும் நிறைய பேருக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் இந்த முதல் முறையாக ஊர் கூடி பொங்கல் வைப்பதை நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி. இன்னைக்கு நம்ம ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் நடத்தும் முதல் முறையாக ஊர் கூடி பொங்கல் வைக்கிற இந்த திருநாளுக்காக இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பெரிய பெரிய நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம். பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு 4 நாட்கள் தான் நம்ம எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வரும். அந்த 4 நாட்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களான பழமையை அகற்றி புதுமையை புகுத்துதல், அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நன்றியோட இருக்கணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதம் இது. நம்ம சூரிய பகவான், வருண பகவான், கால்நடைகள் எல்லாருக்குமே நம்ம நன்றியா இருக்கோம். காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம போய் எல்லாரையுமே நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையுமே அன்னைக்கு போய் நம்ம சந்திச்சு, சொந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு நீடுல இருக்கிறவங்களை போய் நம்ம அன்னைக்கு சந்திச்சு அவங்களுக்கு உதவி பண்றதுதான் காணும் பொங்கல். இது 4 விஷயங்களையுமே நம்ம ஏடிஎஸ்ல இருந்து ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 34 வருடங்களா. நம்ம இப்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நம்மளோட லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கும். ஆனாலும் உங்களுக்காக கொஞ்சம் பேரோட லிஸ்ட்டை மட்டும் சீக்கிரமா சொல்லி உங்களுக்கு பொங்கலா சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறதுனால நான் சின்னதா முடிச்சுக்கிறேன். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனரான பேராசிரியர் திரு சதாசிவம் அவர்கள் கிட்ட கேட்கும் போது அவங்க கொடுத்த ஊக்குவிப்பினாலதான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல பொங்கல் பண்றதுக்காக கூடி இருக்கோம். அவங்களுக்கு நம்மளுடைய பெரிய நன்றி. நம்ம இந்த பொங்கல் வைக்கிறதுங்கிற இந்த விஷயம் எப்படி என்ன அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும் பொழுது ஹியூஸ்டன்ல இருந்து திரு முத்து அவர்கள், திருமதி ராஜி அவர்கள் அவங்க அங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல பல வருடங்களாக பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதே மாதிரி அடுப்பு, அதே மாதிரி விறகு, அவங்க சொல்ற எல்லா குவான்டிட்டி அப்படியே நம்ம இதை pretty much இங்க மிமிக் பண்றோம் அப்படின்னே சொல்லலாம். அவர்களுக்கு அவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய நன்றி. நம்ம இவங்களை சிறப்பு விருந்தினராக அழைச்சோம் அப்படின்ன உடனே அவங்க திரு சாம்குமார் அவர்களும் திருமதி ஹேமா அவர்களும் உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு போக வேண்டி இருந்ததையும் அவங்க அமைச்சகம் நடத்துற பொங்கலுக்காக வரணும் அப்படின்னு அதை இன்னொரு நாளுக்கு அதை மாத்தி வச்சுட்டு இன்னைக்கு நம்மளுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இந்த குழுவையும் நீங்க எல்லாருமே இன்னைக்கு இங்க கூட இருந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த இடத்துல நம்மளுக்காக பறை வாசிக்கிறதுக்காக வந்திருக்க ஆதித்தாளம் குழுவில, நம்மளுடைய சிலம்பம் குழுவில, நம்மளுடைய கும்மி நடனம் இருக்கு. சைமல்டேனியஸா நம்மளுக்கு கோலப்போட்டியும் நடந்துட்டு இருக்க போகுது. நம்ம இப்போ ஹேமகுமார் அவர்கள் முதல் அடுப்பை நம்மளுக்காக பற்ற வச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருமே பொங்கல் விழாவை தொடங்க போறோம்.
மீண்டும் ஒரு முறை இந்த ஏடிஎஸ்ல இருக்கிற டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி பண்ணின அனைவருக்குமே பெரிய நன்றி. இந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு இந்த சிலம்பம் இதெல்லாம் ஆடுறதுக்கு பாடுறதுக்காக ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த ஸ்கூல் டேஸ்லயும் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நான் திரு சாம் அவர்கள் கிட்ட நான் மைக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்றேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க ஆல்ரெடியே தெரியும். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். அவங்க ஆஸ்டின் யூனிவர்சிட்டியில பொறியியல் படிப்பு அவங்க பட்டப்படிப்பு முடிச்ச பிறகு 2000 ஜேர்னிமேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அவங்க ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு பெரிய அளவுல ரொம்ப கமர்ஷியல் கட்டடங்கள் இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுடைய பேர் தெரியும். 2014 குறைந்த விலையில் நிறைந்த தரம் அப்படிங்கிற பேரும் அவங்களுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க கார்பரேட்ல மட்டும்தான் இல்ல, எந்த இடத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய பங்களிப்பு பெரிய அளவுல அதுல இருக்கு. நம்ம ஆசியன் தமிழ்ச்சங்கம்ல கலைமகுடம் அவார்டு அப்படிங்கிறதுக்கு அவங்கதான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே. அதே மாதிரி நம்ம எல்லாம் இப்ப இங்க கூடி இருக்கிற இந்த ஆசியன் ஹிந்து டெம்பிள் பெரிய ட்ரஸ்டையும் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூட்டர் அவங்க டெக்சஸ் முருகன் கோயிலுடைய பெரிய கான்ட்ரிபியூட்டர் அண்ட் சப்போர்ட்டர். சோ எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அங்க எல்லாமே நம்ம சாம்குமார் அவர்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை அவங்க வந்ததுக்காக நன்றி. மகாலட்சுமி அவங்க ஒரு ஆங்கில வார்த்தையை கூட உபயோகிக்காம தமிழ் எப்படி பேசுனாங்க பாருங்களா. ஒரு கைதட்டல் கொடுங்க அவங்களுக்கு. அருண் அண்ட் மகாலட்சுமி உங்கள் டீம் ரொம்ப அருமையாக இந்த விழாவை செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் முயற்சி எடுத்து ஹியூஸ்டனில் கன்சல்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு விழா எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க மகாலட்சுமி அவங்க 4 நாள் சொன்னாங்க. பொதுவாக இந்தியாவில் நம்ம 4 நாள் கொண்டாடுவோம். பொங்கல், போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், அந்த 4 நாள் கொண்டாடுவோம். 17ஆம் தேதி 14, 15, 16, 17 இருக்கும். டிப்பிக்கலி தை மாதத்தில் முதல் நாள்லேருந்து அந்த காணும் பொங்கல் நேற்று இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி நாம் காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லோரும் உற்றார் உறவினர் கூட வந்திருக்கிறோம், நண்பர்களோடு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி நம்ம கல்ச்சரை செலிப்ரேட் பண்ணும், நம்ம இந்த திருவிழாக்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான முயற்சிகள் எடுத்து தமிழ் சங்கம் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விழாவும் இன்னும் மற்றும் பல தமிழ் விழாக்களும் மிக நல்லபடியாக நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டீமுக்கும் இதை பற்றி கஷ்டப்பட்டு இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பெரிய ட்ரஸ்டின்னு சொல்கிறீங்க. எல்லோரும் இப்போ ஆஸ்டின் ஹிந்து டெம்பிளில் இருக்கிற ட்ரஸ்டீஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே எப்பவுமே வாலண்டியர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் இந்த டெம்பிளே வாலண்டியர் ஆர்கனைசேஷன்னால் வந்தது. அவங்க ட்ரஸ்டீஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. வாலண்டியர்ஸ்க்கும் நன்றி, டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. இவர் நம்ம செக்ரட்டரி ஆஃப் ஆஸ்டின் ஹிந்து டெம்பிள் போர்ட் செக்ரட்டரி வந்திருக்காரு. தேங்க்யூ. ஸோ நல்லா நம்ம கொண்டாடுவோம், நல்லபடியாக கொண்டாடுவோம். இன்னும் பல ஃபெஸ்டிவல்ஸ் இதே மாதிரி கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். தேங்க்யூங்க. திரு சாம் அவர்களுக்கு நம்ம ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஒரு சின்ன நினைவு பரிசு. ஓ தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. ஓகே. திருமதி ஹேமாகுமார் அவர்கள் முதல் அடுப்பை பற்ற வைத்து நம்மளுக்கு விழாவை சிறப்பாக தொடங்கி வைப்பார்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.
ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம்ல இருந்து இது முதல் முறையா நம்ம இந்த ஊர் கூடி பொங்கல் வைக்கும் திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு நம்ம இந்த உரியடி நிகழ்ச்சியை நடத்துகிறோம். உரியடி நிகழ்ச்சிங்கிறது வந்து நம்ம பெரியவங்க எல்லாரும் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிக அளவில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த குழந்தைகள் இந்த ஊரில் வளர்கிற அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் முயற்சியாக நம்ம இன்னைக்கு இந்த உரியடி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம். கலந்து கொண்டிருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி. Turn left a little bit. Turn left. இன்னும் கொஞ்சம் வெரி குட். வணக்கம். நம்மளுடைய ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் முதல் முறையாக ஊர் கூடி சேர்ந்து செய்யும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நம்மளுடைய இந்த கோலம் போட்டியும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம இந்த கோலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராமத்தில் எவ்வளோ அழகாக வந்து ஒரு அந்த காட்சியை நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய பொங்கல், நம்மளுடைய மார்கழி மாதம் முழுவதுமே வந்து கோலங்களால் நிறைந்த ஒரு மாதம் தான். எல்லார் வீட்டு வாசல்லையுமே யார் வீட்டில் பெரிய கோலம் அப்படிங்கிற அளவில் ஒரு போட்டி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரே ஃபீலிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் நம்ம ஒரு கோல போட்டியும் நடத்துகிறோம். அதில் இந்த ஒரு கோலம் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு பெண் வந்து ஒரு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை ரொம்ப தத்ரூபமாக கொண்டு வந்த இலக்கியா துரைபாலன் அவர்களுக்கு நம்மளுடைய ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தின் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்களுடைய கடின உழைப்புக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வருஷம் கோலம் போட்டியில் ஒரு 10-12 பார்ட்டிசிபெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் ரொம்ப என்தூசியாசமோடு இந்த காம்படிஷனை ஜட்ஜ் பண்ணோன்னு வந்திருந்தேன். காம்படிஷனில் பிரேவரியோடு வந்து பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சங்கம் அவங்கள ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 40 டிகிரிஸ்க்கு கம்மி இருந்தது டெம்பரேச்சர். அதில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன கோலம் போட்டாங்க, என்ன கலர் யூஸ் பண்ணாங்கங்கிறது இன்றைக்கி க்ரைட்டீரியாவே கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த கோல்டில் 3 hours இந்த கோல்டில் நின்று கோலம் போட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் நம்ம. இவங்க வந்து ஒரு கோவில் பொங்கல் பானை அதுக்கு முன்னாடி வச்சு அந்த கரும்பு அதெல்லாம் ரொம்ப மினிமல் கலர்ஸ் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப க்ளீனாக ரொம்ப பொறுமையோட சிங்கிள் ஹேண்டடாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் ராதிகாவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கோலங்கிறது ஒரு டையிங் ஆர்ட். அதை போடணுங்கிற உற்சாகத்தோடு நீங்கள் வந்து பண்ணினீங்களா, அதுக்கே ரொம்ப பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி எவ்ரி இயர் தமிழ் சங்கம் நடத்துகிற கோலம் போட்டியில் எவ்ரி இயர் வந்து கலந்துங்க. ப்ரைஸ் வின் பண்ணுறோமோ இல்லையோ, தட் இஸ் நாட் த க்ரைட்டீரியா. அதே இதில் மகா உங்களுக்கும் ஒரு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டிசிபெண்ட். இவங்க வந்து ஜெயந்தி அண்ட் ராஜாத்தி. இவங்க வந்து ரொம்ப உற்சாகத்தோடு ஸ்டார்டிங்லேருந்து நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த க்ரியேஷன்லேருந்து ஒரு பிளானோடு வந்திருந்தாங்க. கடகடான்னு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த டீட்டெயில் இந்த இதில் பார்த்திங்கன்னா இலை, அந்த நம்ம வாழை இலையில் தேங்காய் பழம் எல்லாம் வச்ச மாதிரி அது டீட்டெயில். இவங்களோட சேலஞ்ச் என்னென்னா இன்றைக்கி 2 ஆர்ட் கான்டெஸ்டன்ஸுக்குமே காற்று ரொம்ப இன்றைக்கி மார்னிங்லேருந்து குளிரும் காற்றும். ஸோ அதில் இந்த அளவுக்கு அவங்க ஃபினிஷ் பண்ணது ரொம்ப 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 பாராட்டணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜெயந்தி அண்ட் ராஜாத்தி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த காற்றும் கோல்டும் இல்லைனாக்கா இவங்க இன்னுமே பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் எவ்ரி இயர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்ரி இயர் கண்டிப்பாக ஆஸ்டின் தமிழ் சங்கம் காம்படிஷனில் கண்டிப்பாக வந்து கலந்துங்க 2 பேருமே. அண்ட் மகா ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாராட்டு. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இந்த கோல்டில் நீங்களும் 7 மணிலேருந்து இங்கே இருக்கீங்க. ஸோ வெரி நைஸ் ஜாப். கண்டிப்பாக அதை எவ்ரி இயர் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ட்ரெடிஷனை விடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த குளிரை பொருட்படுத்தாமல்
உண்மையிலேயே மார்கழி மாதத்தில் கூட இவ்வளோ குளிர் இருக்காது நம்ம இந்தியாவில். ஆனால் இங்கே வந்து அதை விட அதிகமாக இந்த தை மாதத்தில் இருக்கிற இந்த குளிர்லையும் ராஜாத்தி அவர்களும் ஜெயந்தி அவர்களும் ராதிகா தேவி அவர்களும் வந்து இந்த இவ்வளோ அழகாக வைப்ரண்ட்டாக இலக்கிய அவங்களும் இவ்வளோ ரொம்ப அழகாக பொறுமையாக எவ்வளோ நேரம் இப்படி மாதிரி இவ்வளோ நேரம் குனிஞ்சு உட்காந்து இப்படி கோலம் போடுறது வந்து நாட் அன் ஈஸி திங். அதில் ஆல்ரெடி இவங்க சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அந்த அன்னப்பறவை ஆகட்டும், அதில் இருக்கிற ஒரு டிசைனும் ரொம்ப பிரமாதம். அந்த கரும்பெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அவங்க இந்தியாவில் இருந்தாங்க ஸ்வாதி. அதையும் வந்து ஊர்லேருந்து இப்போ தான் வந்த உடனே நம்மளுக்காக இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஆஸ்டின் தமிழ்ச்சங்கம் ஊர் கூடி பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணினதில் இந்த கோல போட்டியும் நம்ம ஒன்றா வச்சுருந்தோம். மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் ராதிகா, ஜெயந்தி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிற்கு வேர்.
தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே செந்தில் வடி வேடவர சிந்து கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட இன்று தஞ்ச முகம் தங்க வெள்ளி கொஞ்சரங்கள் பாட தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே ஒன்னாம் படி எடுத்து வசந்த பூவா போரா போராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோடைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே ரெண்டாம் படி எடுத்து வசந்த பூவா போரா போராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோடைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே மூணாம் படி எடுத்து புத்து பலகா போர போராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோடைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின மொர மொராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோடைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே அஞ்சாம் படி எடுத்து கரம்பு முதிரம் ஓரா ஓராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோடைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே ஆறாம் படி எடுத்து அஞ்சுவன கிளி ஓர ஓராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே ஏழாம் படி எடுத்து எசந்த பூவா போர போராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே எட்டாம் படி எடுத்து பட்டுச்சிலையா போர போராமா பத்திரகாலிய கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சியா தளமாரியம்மன சித்திர கோபுரங்கட்டவே சித்திர கோபுரங்கட்டவே ஆலாம் பண்ணைக்கு அழகு பூப்புத்து அத்தாவராலாம் பூஞ்சோலைக்கு தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே தன்னன்னாதீனம் 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 தந்தானே தன்னன்னாதீனம் தந்தானே எட்டாம் படி எடுத்து பட்டுச்சிலையா
காலிய கருப்பசாமிய பெத்தவர் தேவிய வல்லவர் சாமிய முன்னோரையன பேச்சிய தளமாரிய மன சித்திர கோபுரம் கட்டவே அலாம் பண்ணிக்கு அழகு புப்புது அத்தா வரலாம் பூஜொலைக்கு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு பல கோடி வளாவிகள் விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு பல கோடி வளாவிகள் விட்டு போச்சு நித்திர வந்து நிலாவம் மறைக்குது உத்தரவு கோடு காளி தாயே நித்திர வந்து நிலாவம் மறைக்குது உத்தரவு கோடு காளி தாயே